அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்று ஒரு நல்ல கணவரின் உண்மையான காதல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு கதை வடிவில் பார்க்க இருக்கிறோம். தினமும் காலையில் ஃபஜர் தொழுகைக்கு பாங்கு சொல்லும் போது கணவர் எழுந்து தூங்கும் மனைவியை பார்த்து புன்னகைக்கிறார். அவர் அவளுக்கு முன் எழுந்திருக்கும் ஒவ்வொரு முறையும் அவள் முகத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு முறையும் மனைவிக்கு முன்னால் தூங்கி எழுந்து விடுவார். ஒவ்வொரு முறையும் அவள் முகத்தை பார்க்கிறார். அவரால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் மீண்டும் மீண்டும் அவளை காதலிக்கிறார். மனைவியை எழுந்திரு, நாம் தொழ வேண்டிய நேரம் இது என்று அவர் தனது மனைவியின் முகத்தை தொட்டு கூறினார். நான் இன்னும் சில நிமிடங்கள் தூங்குகிறேன் என்று களைப்புடன் கூறிவிட்டு தன்னுடைய தலையணைக்கு அடியில் தன்னுடைய தலையை மறைத்து கொண்டாள். இல்லை, தூங்கியது போதும், எழுந்திரு, தொழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கணவர் தீவிரமாக கூறினார். ஆனால் மனைவி எழுந்து நிற்பதற்கு பதிலாக அவள் தலையணைக்கு அடியில் தலையை மறைத்து கொண்டாள். என் மனைவியை எழுந்திரு, நான் உன்னை எச்சரிக்கிறேன் என்று மீண்டும் கணவர் கூறுகிறார். ஆனால் மனைவி தொடர்ந்து தூங்குகிறாள். சரி, இங்கேயே இரு என்றார் கணவர். அவர் சொன்னதை மனைவி கேட்டாள். ஆனால் அவள் மிகவும் சோர்வாக இருந்ததால் தூங்குவது போல் நடிக்கிறாள். அவள் இன்னும் ஓய்வு எடுக்க விரும்புகிறாள். அவள் தலையணையை அகற்றிவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் முகம் முழுவதும் தண்ணீரை உணர்ந்த போது அவள் கத்தினாள், அஸ்தக்ஃபிருல்லாஹ். தன் கட்டிலின் மீது அமர்ந்து சோகமாக தன் கணவரை பார்த்து கொண்டிருந்தாள். நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் மிகவும் ஈரமாக இருக்கிறேன். உங்களால் எப்படி இதை செய்ய முடிந்தது? நான் சோர்வாக இருக்கிறேன். நான் இன்னும் தூங்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏன் இப்படி செய்தீர்கள் என்று விரக்தி அடைந்தாள். ஏனெனில் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் ஃபஜர் தொழுகையை விட்டுவிட்டு நீ தூங்குவதை என்னால் பார்க்க முடியாது. நீ இல்லாமல் சொர்க்கத்தில் தனியாக இருப்பதை என்னால் தாங்க முடியாது. அல்லாஹ் இந்த வாழ்க்கையில் உன்னை எனக்கு வழங்கி இருக்கிறான். என் மனைவியை கவனித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். நான் உன்னுடைய கோபத்தை பொறுத்து கொள்வேன். ஆனால் உன் சோர்வின் காரணமாக உன் தொழுகையை நீ தவிர்ப்பதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். இப்படி செய்ததற்காக நான் வருந்துகிறேன். நான் உன் மீது மிகவும் அக்கறை கொண்டிருக்கிறேன். மறுமையில் நீ கஷ்டப்படுவதை பார்ப்பதை விட இதை செய்வது பாவம் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் வருத்தத்துடன் கூறினார். மனைவி கன்னங்களில் கண்ணீர் வழிகிறது. உங்களை போன்ற ஒரு கணவன் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். யா அல்லாஹ், அவரிடம் கத்தியதற்காக என்னை மன்னித்து விடு. மனைவி அழுகிறாள். ஆனால் அவளுடைய கணவர் அவளை கட்டி பிடித்தார். என்னுடைய கணவரே, என்னை மன்னித்து விடுங்கள், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை எப்போதும் மன்னிக்கிறேன். எழுந்து நிற்போம். அல்லாஹ்வை உன்னை அப்படி பார்ப்பது எனக்கு வலிக்கிறது. அல்லாஹ் கோபப்படும் முன் நாம் தொழ வேண்டும் என்று அவர் நகைச்சுவையாக கூறினார். மனைவி சிரித்தாள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மீது மட்டும் அக்கறை காட்டாமல் உங்களுடைய மறுமை வாழ்வை பற்றி அக்கறை கொள்ளும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த துனியாவில் அவரால் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்க முடியாமல் போகலாம். ஆனால் மறுமையில் உங்கள் எதிர்காலத்திற்காக பாடுபடும் ஒருவரை உங்கள் பக்கத்தில் வைத்திருக்கிறீர்கள். எனவே மறுமையில் உங்களை வழிநடத்த முடியாத பணக்காரனை விட மார்க்க அறிவு உள்ளவரே சிறந்தவர். அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக. மேலும் உங்கள் இருவரின் மீதும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவானாக. மேலும் உங்கள் இருவரையும் நற்காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். ஒவ்வொரு பெண் மக்களுக்கும் இவ்வாறான கணவன்மார்கள் அமைய அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.